இவன மாதிரி ஆளுங்க எல்லாம் புடிச்சு ஜெயில போனா சார் நன்மைங்க போக மாட்டேன். யோ ஒன்னும் இல்லையா, ஆட்சியா நடத்துறானுங்க. சின்ன சின்ன பசங்க எல்லாம் கஞ்சா அடிச்சுட்டு போதையில போய் பொதுமக்களை வெட்டுறானுங்கடா. அது மட்டுமா 70 வயசு ஆயால இருந்து 2 வயசு குழந்தை வரைக்கும் பாரபட்ச பக்கம் ரேப் பண்ணி கொள்றானுங்க. அது மட்டுமா மணல் கொள்ள, டாஸ்மாக் கொள்ள, அது போதாதுன்னு மக்கள் கிட்னியும் கொள்ள அடிக்கிறானுங்க. அது மட்டுமா இங்க ஒரு கவர்மெண்ட் வேலை வேணும்னா லஞ்சம், போஸ்டிங் கிடைச்சா லஞ்சம், போஸ்டிங் கிடைச்சதுக்கு அப்புறமா லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். இதுக்கெல்லாம் இங்க ஒரு முடிவு வேணும்னா இங்க ஒரு மாற்றம் வேணும். மாற்றம் வரியா? மக்கள் சிந்திச்சு வாக்களிப்பாங்க. கண்டிப்பா மாற்றம் வரியா? நான் போய் ஓட்டு போட போறேன். மாற்றம் வேணும், மாற்றம் வேணும், மானங்கிட்ட தரமா அந்த கட்சிக்கு ஓட்டு போட போறேன். என்னயா பண்றது? பரம்பரையா அந்த கட்சிக்கே ஓட்டு போட்டு பழகியாச்சு. ரத்தத்திலேயே ஊறி போய் கிடக்குது. அந்த சின்னதை பார்த்தாலே கை அங்கதான் போகுது. என்ன பண்றது? யோ நம்ம யாருங்க பரம்பரையா அந்த கட்சி ஓட்டு போறதுனால தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வளர்ந்த தமிழ்நாடு நம்ம கிடக்குது. குத்தடிமை அந்த காலம் போதும்யா. எவன் சொந்தமா யோசிக்க வைக்கிறான், எவன் கல்வி அறிவு தரான், ஊழல் ஆச்சு எவன் தரான், அவனுக்கா பார்த்து ஓட்டு போடுங்கயா. தமிழ்நாடு முன்னேறும். யோசிச்சு வாக்களிங்கயா. ஆமா மக்களே, சிந்திச்சு வாக்களிங்க. விசில் ஓட்டு போட்டு ப்ரோ